இந்தியாவோட DRDO ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. உலகத்துல ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் உருவாக்கக்கூடிய ஏவுகணைகள் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ சமீபத்தில் ஈரான் நடத்தின ஸ்ட்ரைக்ல கூட உலகத்தோட அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் பெனிட்ரேட் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துச்சுன்றத கண் கூட பார்த்தோம். அப்படி இருக்கப்போ இப்போ நம்ம கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில் கிடையாது. பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லேயே ஹைப்பர்சானிக் வேரியண்ட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்குறதுக்கான அந்த ப்ரோக்ராமில் இருக்கும். ஆனால் க்ரூஸ் மிசைலில் நம்மளோட முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக வரப்போறதா சொல்லப்படுறது நம்மளோட பிரம்மோஸ் 2 தான். ஸோ நம்ம கிட்ட கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையானது வந்துடும். ஆனால் எதிரி நாடுகள் கிட்டையும் இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம்ன்றது இருக்கு. ஸோ அதுக்கான டிஃபென்ஸ்ன்றதை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கான ஒரு ரேடாரை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 60%க்குமான வேலைகளை முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில மாசங்கள்ல இந்த ரேடாரை நாங்கள் ரிவீல் பண்ணுவோன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய முதல் ஹைப்பர்சானிக் ட்ராக்கிங் அண்ட் டார்கெட்டிங் ரேடார்ன்றது உருவாக்கப்பட போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் ஆர்கே, இது தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். DRDOக்கு கீழே இருக்கக்கூடிய LRDE எலக்ட்ரானிக் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா இந்தியாவோட டிஃபென்ஸுக்காக ரேடார்களை உருவாக்கி கொடுக்கறது தான். இவங்க இதுக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கக்கூடிய சில முக்கியமான ரேடார்ஸ் எடுக்கணும்னா ஆகாஷ் சர்ஃபேஸ் டார் மிசைல் சிஸ்டமோட ராஜேந்திரா டார்கெட் ட்ராக்கிங் அண்ட் எங்கேஜிங் ரேடார், ஸ்வாதி ரேடார், அது மட்டும் இல்லாமல் உத்தம் AESA ரேடார், நேத்ரா ஏவாக்ஸில் பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டமில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த 360 டிகிரிக்கான ரேடார்னு சொல்லிட்டு முக்கியமான பல ரேடார்ஸை இந்தியாவுக்காக உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் கான்செப்ட் அந்த இந்த ரேடார் எப்படி ஒர்க் ஆகுன்றதை சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஹைப்பர்சானிக் மிசைல்ன்றது சத்தத்தோட வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் போகுன்றது தெரியும். அப்படி இருக்கக்கூடியதை ஏன் ரேடார்னால எங்கேஜ் பண்ண முடியாது? நார்மலாக ஒரு ரேடார் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா அது மற்ற மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறப்போ ஏன் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை கண்டுபிடிக்க முடியாதுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த கான்செப்ட்ன்றதே புரியும். எல்லா ரேடார்ஸ்னாலையும் எல்லா மிசைல்ஸையும் ட்ராக் பண்ண முடியும். இந்த ரேடார்ஸ் எல்லாம் எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுதுன்னா, இங்கேருந்து ஒரு பல்ஸ் ஒரு வேவ் அனுப்பி அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த டைம் பீரியட், அது வரக்கூடிய சிக்னல் ஸ்ட்ரென்த், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கடைசியாக வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன், அந்த அவுட்புட் தான் RCS ரேடார் கிராஸ் செக்ஷனாக இந்த இடத்துல பதிவாகி ரேடார் ப்ரொஃபைல் இல்லை ரேடார் இமேஜ்ன்றது அந்த ஸ்க்ரீனில் கிரியேட் ஆகும் அந்த மிசைலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இதில் 2 விதமான ரேடார்ஸ் இருக்குது. ஒன்று டார்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய ரேடார், இன்னொன்று டார்கெட் என்கேஜ்மெண்ட் ரேடார்னு 2 இருக்குது. இந்த டார்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய ரேடாருக்கு பெருசாக எந்த ஒரு வேலையும் கிடையாது. உள்ள வரக்கூடிய டார்கெட்ஸை அதை தரம் பிரித்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ராக் மட்டும் பண்ணால் போதும். அதாவது இது இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுதுன்ற இன்புட்டை மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் என்கேஜ்மெண்ட் ரேடாருக்கும் ஃபயர் கண்ட்ரோல் ரேடாருக்கும் தான் இந்த இடத்துல வேலைன்றது அதிகம். ஏன்னா துல்லியமாக கணக்கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் மிசைல் அசிஸ்டன்ஸ்ன்றது இதுக்கான டியூட்டின்றது அதிகம். இப்போ பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ் எல்லாமே சிலிகான் பேஸ்டு செமிகண்டக்டர்ஸ் அண்ட் சிப்ஸை மையப்படுத்தி உருவாக்குறது தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி உடைய ரேடார் வேவ்ஸை இதனால டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. இதில் ஏகப்பட்ட சில இஷ்யூஸ் ஆனது இருக்கு. ஏன்னா இந்த சிலிகான் பேஸ்டு ரேடார்ஸ்னால அதிகமாக டிரான்ஸ்மிஷன் பண்ணி அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்ன்றது கம்மியாக இருக்கும். உலகத்திலேயே முதன்முறையா காலியம் ஆர்சனைட், காலியம் நைட்ரேட் இதை மையப்படுத்தி இதை ஒரு கோரா கிரியேட் பண்ணி உருவாக்கப்பட்ட ரேடார்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட ANTPY ரேடார்ஸை சொல்லலாம். இது லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் அண்ட் இயர்லி வார்னிங் ரேடாரா பயன்படுத்தப்பட்டு இருக்கு. F-35ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த AESA ரேடாரும் இதே ஒரு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டதுதான். ஸோ உலகத்தோட முதல் காலியம் பேஸ்டு ரேடாரா உருவாக்கப்பட்டது இது. ஸோ மற்ற ரேடார்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ அதிக ஸ்ட்ரென்த் உடைய சிக்னல்ஸை இதனால எமிட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும். மற்ற ரேடார்ஸ்னால சில கிளவுடி கண்டிஷன்ஸ்ல இல்ல சில முக்கியமான டைம்ல ஏதாச்சும் ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு, இடி மின்னல் காலகட்டம் இருக்குன்னா அதோட ரேடாரோட எஃபிஷியன்சின்றது கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். அதுல சிக்னல் லாஸ்ன்றது நிறைய ஏற்படும். அது கூட கம்பேர் பண்றப்போ 25% அதிகமான ரேடார் சிக்னல்ஸை இது எமிட் பண்ண சிக்னல்ஸை இந்த காலியம் பேஸ்டு ரேடார்ஸ்னால திரும்ப ரிசீவ் பண்ண முடியும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ்ல இந்த காலியம் பேஸ்டு ரேடார்ஸ்ன்றது அட்வான்ஸ்டாக கன்சிடர் பண்ணப்படுது. இது நிறைய நாடுகள் கிட்ட தொழில்நுட்பமா இருக்கு. நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாட்ஃபிஷ் ரேடார் இருக்குல்ல, ஏர்லி வார்னிங் ரேடார், 1000 கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரேடார், அதுவும் இதே ஒரு கான்செப்ட்ல வேலை செய்யறதான். நம்ம உத்தம் AESA ரேடாரும் நேத்ரா ஏவாக்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய அந்த ரேடாரும் இந்த ஒரு கான்செப்டுக்கு கீழே வர ஒன்று தான். ஸோ இந்த LRDE உருவாக்க போற ஹைப்பர்சானிக் மிசைல்
டார்கெட் அண்ட் ட்ராக்கிங் ரேடார்ன்றதும் இந்த கேலியம் பேஸ்டு ரேடாரா தான் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் ஏன் அந்த அளவுக்கு ஈஸியா ரேடார்ல பிடிக்க முடியல? இதுக்கு ஒரு சிம்பிளான கால்குலேஷன் இருக்கு. இப்போ நார்மலா ஒரு மிசைல் வந்துட்டு இருக்கு, சப்சானிக் வேகத்துல வந்துட்டு இருக்குன்னா, ஒரு 800 கிலோமீட்டர் ஒரு 700 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்குன்னா, இங்க இருந்து கிளம்பக்கூடிய அந்த ரேடார் வேவ்ஸ்ன்றது அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு தேவையான அளவுக்கு இன்புட்ன்றது அதுல கிடைச்சிரும். ஸோ நம்ம இந்த டார்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய மோட்ல இருந்து டார்கெட் எங்கேஜ்மெண்ட் ரேடாருக்கு நம்ம இந்த டேட்டாவை ஃபீட் பண்றப்போ அதோட வேலைன்றது ரொம்ப கம்மியா குறையும். அந்த மிசைல் ஒரு பாதையில தான் வருது, ரொம்ப கம்மியான வேகத்தில் வருதுன்றப்போ ஈஸியா 100% அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை பிடிக்க முடியாம போகிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வேகமும் அது வரக்கூடிய அந்த டைமென்ஷனும் தான். இப்போ இந்திய வான்பரப்புக்குள்ள ஒரு ஏவுகணை நுழையுதுன்னு வைங்க, அது பல்வேறு திசையில இருந்து நுழையும். ஆனா பலிஸ்டிக் ஏவுகணைகளை டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல இன்டர்செப்டர்ஸ் இருக்கு, அதை ட்ராக் பண்றதுக்கு எங்கேஜ் பண்றதுக்கு ரேடார்ஸ் இருக்குன்றப்போ இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் மட்டும் ஏன் இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு? ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ன்றது பலிஸ்டிக் மிசைல்ஸை விட வேகம் குறைஞ்சது தான். அது மேக் 20 வேகத்துல, அதாவது சத்தத்தோட வேகத்தை விட அதிகமா வேகத்துல வரப்போ, மணிக்கு ஒரு 25,000-30,000 கிலோமீட்டர் வேகத்துல வரப்போ அதை எங்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ரேடார் இருக்குன்னா ஏன் சத்தத்தோட வேகத்தை விட வெறும் 5 மடங்கு வேகத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை உங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு? இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மிசைல் வரக்கூடிய பாதையும் அது மெனுவர் பண்ணக்கூடிய விதம் தான். இப்போ பாலிஸ்டிக் மிசைல்ன்றது மெனுவரபிள் கிடையாது. அது ஒரே நேர்கோட்டில் வரப்போ நீங்க நார்மலான ரேடார்ஸை பயன்படுத்தி அந்த பிளாஸ்மா ரேடார்ஸை அப்சர்வ் பண்ணாலுமே இந்த இடத்துல ஏகப்பட்ட டெக்னிக்ஸை பயன்படுத்தி அதோட இன்டர்செப்ஷன் பாயிண்ட்ன்றதை உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் உள்ள வரப்பவே ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போறதுனால உங்களால அது உள்ள வரதை கணிக்க முடிஞ்சாலும் அதை டார்கெட் லாக் பண்ற அளவுக்கு, ஏன்னா நீங்க ஒரு 100% சிக்னலை சென்ட் பண்றீங்க. இப்போ நான் இங்க இருந்து ஒரு 100 வேவ்ஸ் அனுப்புறேன், அதுல எனக்கு திரும்ப கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா லாஸ் எல்லாம் போக ஒரு ஆவரேஜா 60ல இருந்து 80 சிக்னல்ஸ் திரும்ப கிடைக்கும். நான் இப்போ இதை தான் ஒரு ப்ரொஃபைலா கிரியேட் பண்ணி என்னோட அடுத்த ரேடாருக்கு நான் மாத்துவேன். ஆனா இது நார்மல் மிசைல்ஸ்க்கு ஓகே. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் என்ன பண்ணுனா இந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன் சிக்னல்ஸை கொடுக்காது. அது இந்த அளவுக்கு பாதையை மாத்தி போறதுனால அது அவ்வளவு சீக்கிரம் கேப்சரும் பண்ண முடியாது. என்னோட இன்டர்செப்டார் மிசைலுக்கு அதை டேட்டாவாகவும் என்னால ஃபீட் பண்ண முடியாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயினான இஷ்யூ. ஸோ மற்றபடி உள்ள வரக்கூடிய எல்லா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் அது பண்ணுதுன்றதை ட்ராக் பண்ண முடியும். ஆனா ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் கொண்ட ஏவுகணைகளாலேயோ இல்ல நார்மல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஒரு கட்டத்துக்கு போக வரைக்கும் அதை டார்கெட் லாக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்க ரேடார் வேவ்ஸை நம்மளால திரும்ப ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பார்க்க முடியும், உள்ள வருதுன்றதை உணர முடியும். அவனை குறி வச்சு அடிக்கிறதுக்கு, அந்த குறி வைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜின்றதை இந்த ரேடார்ஸ்னால கிரியேட் பண்ண முடியாது. இதுதான் இந்த சிம்பிளான கான்செப்ட். இப்போ வேற வழியே கிடையாதா? இப்போ இந்தியா மட்டும் இதை எந்த விதத்தில் உருவாக்கிடுவாங்க? எப்படி இவங்களால மட்டும் இந்த மாதிரி ஒரு ரேடாரை கிரியேட் பண்ண முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ இவங்க உருவாக்குறது அதை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய இந்த LRDEக்கு சொந்தமான இந்த ரேடார்ன்றது சிங்கிள் யூனிட்டாக இந்த இடத்துல ஒர்க் ஆக போகிறது கிடையாது. மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஒன்று S-400 கூடவோ இல்லை நம்மளோட BMD பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமில் பிருத்வி மிசைல்ஸ் கூட சேர்த்து வச்சோ இயர்லியராகவே இதை கண்டுபிடிச்சிட்டு மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸையும் ஒன்னா மர்ஜ் பண்ணி ஒரு கம்பைன்ட் யூனிட்டை இதுக்குன்னே தனியாக உருவாக்கி நம்ம ஒர்க் பண்ணோம்னா இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ யாருக்கிட்டையுமே ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் கிடையாதா ப்ரோ? உள்ள வந்துச்சுன்னா அந்த மிசைல்ஸை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன் ரேடார்ஸை வச்சு நம்மளால் அதை டார்கெட் லாக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதில் அதிக குவான்டிட்டி இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸை ஒரு மிசைலுக்கு எதிராக, ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் உள்ள வருதுன்னா அதுக்கு எதிராக 6 ஏவுகணைகள் 7 ஏவுகணைகள் அதிக எண்ணிக்கையில் செலுத்துறப்போ அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது கிடைக்குமே தவிர மற்றபடி இந்த 2:1 ரேஷியோ 3:1 ரேஷியோலாம் இந்த இடத்துல சுத்தமாக ஒர்க் ஆகுது. உக்ரைனும் இதே தான் இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மிசைல்ஸ் ட்ரைன் ஆகிறதுனால என்ன பிரச்சனை வருதுன்றது உக்ரைன்லேயே வச்சு பார்க்குறப்போ இந்த இடத்துல அதிகப்படியான இன்டர்செப்டர்ஸையும் அந்த டைமில் பயன்படுத்த முடியாது. ஃபோட்டானிக் ரேடார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. விஷுவலா ரேடார் சிக்னல்ஸை பயன்படுத்தி சீனா கிட்ட இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இந்தியாவும் இது சம்பந்தப்பட்ட ரேடார்ஸை உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டானிக் ரேடார் மூலமா ஒரு 3D இமேஜை கிரியேட் பண்ணி ட்ரெடிஷனல் ரேடார்ஸை விட அதிகப்படியாக இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தனி டாப்பிக்காக இருக்குது. அதை பற்றி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ இந்தியா உருவாக்கக்கூடிய ரேடார்ன்றது ஒரு முக்கியமான ரேஸில் நம்மளை கொண்டு போயிட்டு நிறுத்த போகுது. ஹைப்பர்சானிக் மிசைலை அஃபென்சிவ் வெப்பன்ஸ்க்கு உருவாக்கிட்டு அஃபென்சிவ் வெப்பன்ஸாக பிரம்மோஸை உருவாக்கிட்டு இந்த இடத்துல அதுக்கான டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்லேயே நம்ம இறங்கியிருக்கோம். ஆனால் இது எப்போ ரெடி ஆகும், இன்னும் எவ்வளோ டைம் எடுக்குன்றது கிளியர் கட்டாக தெரியல. 60% அதுக்கான ஒர்க்கை நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனும் ஒன்று இருக்குது. இந்த ஹரிசானுக்கு கீழே வரக்கூடிய மிசைல்ஸையோ விமானங்களையோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது.
இந்தியாவோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபிக்கல் வைஸ் பார்த்தோன்னா ஒரு 40% இடங்கள் நமக்கு ஃபேவராக இருக்குது. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரொம்ப உயரமாக இருக்க பகுதிகளிலும் நம்மளால் இந்த ரேடார்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ரேடாரை ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஒரு கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரமான ஒரு பகுதியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரேடார் வேவ்ஸ்ன்றது இப்படி இறங்காது. ஆல்ரெடி உயரமான இடத்துல நிறுத்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ரேடாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா அதோட வேவ்ஸ்ன்றது நேர்கோட்டில் தான் பயணிக்கும். இந்த இடம் பிளைண்ட் ஸ்பாட்டாக மாறிடும். தாழ்வான பகுதியில் வச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால கவரேஜை கிரவுண்ட் சர்ஃபேஸில் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த இடம்ன்றது நமக்கு முக்கியமான ஒரு டாஸ்க்காக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. மெயினாக சீனா கிட்ட இருந்தும் பாகிஸ்தான் கிட்ட இருந்தும் நமக்கு வரக்கூடிய அந்த த்ரெட்ஸ் எல்லாமே ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் காரிடார் மையப்படுத்தி மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கேற்ற பொசிஷன்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா வருங்காலங்களில் நம்ம இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ இந்த தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இதை நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக உருவாக்குறோன்றது வரப்போகிற நாட்களில் நமக்கு பார்க்குறப்ப தெரியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.